ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. இறைவனை வழிபடும் மார்க்கங்களில் சகஸ்ரநாம அர்ச்சனை, சகஸ்ரநாமத்தால் துதிப்பது, அஷ்டோத்திர சதநாமங்கள், ஏகஸ்லோகம் போன்ற பலவிதமான அர்ச்சனை, பூஜை, வழிபாடுகள் எல்லாம் உள்ளன. இந்த அவசர காலகட்டத்தில் இறைவனை சகஸ்ரநாமம், அஷ்டோத்திரம் போன்ற அர்ச்சனைகளால் தொடர்ந்து அர்ச்சிப்பது என்பது மிகவும் துர்லபமாக உள்ளது. நாம் பூஜை செய்வது, கோவில்களுக்கு செல்வது, இவைகள் எல்லாமே நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கே ஆகும். நாம் இறைவனை மனதார, ஏக்க மனதாக, எந்த விதமான சஞ்சலமான புத்தியும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். அதுவே நமக்கு மேன்மேலும் ஆன்மீகத்தில் நல் வழியை காட்டும். சரி, அப்படி என்றால் பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டாமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். நமது முன்னோர்கள் வகுத்துள்ள சங்கடகர சதுர்த்தி, வரலட்சுமி விரதம், சிவராத்திரி, பிரதோஷம், சஷ்டி போன்றவைகள், வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, இவைகளெல்லாம் கண்டிப்பாக நம்மால் முடிந்தவர்களுக்கு அந்தந்த தெய்வங்களின் ஆராதனை செய்ய வேண்டும். சரி, எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் நமக்கு என்னதான் வழி இருக்கிறது? மனதால் இறைவனை ஆராதிப்பதற்கு ஆதிசங்கர பகவத் பாதர்கள் சுலபமாக வழிபாட்டு முறைகளை வகுத்து உள்ளார்கள். அதாவது சிவமானச பூஜை, தேவி மானச பூஜை, விஷ்ணு மானச பூஜை என்றெல்லாம் ஒரு 8-9 வரிகளில் உள்ள ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். குறைந்தது அந்த ஸ்லோகங்களை மட்டும் நாம் படித்து வழிபட்டு வரலாம். சரி, அதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு அடுத்ததாக சுலபமான ஒரு வழி உண்டு. சிவபக்தர்களாக இருக்கிறார்கள். சிவ சிவேதி சிவேதி வா, பவ பவேதி பவேதி வா, ஹர ஹரேதி ஹரேதி வா, பஜனவ சிவமேவ நிரந்தரம் என்ற ஒரே ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டால் போதும். சரி, அதுவும் இல்லையா? ஓம் நம சிவாயா பஞ்சாட்சர மந்திரத்தை சதா பூஜித்து வந்தால் போதும். சரி, விஷ்ணு பக்தர்களை என்ன செய்ய வேண்டும்? பெருமாளுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் பிரபந்தங்கள், ஆழ்வார்களுடைய கிரந்தங்களிலிருந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு நாம் வழிபட்டு வரலாம். அல்லது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்ற ஸ்லோகத்தை மட்டும் ராமபிரானை நினைத்து வழிபடலாம். அதே போல் அம்பாள் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, இந்த ஒரே ஒரு ஸ்லோகமும் போதும். மகாகணபதி வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா அவிக்ரம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா, ஒரு ஸ்லோகம் போதும். முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமானை இந்த கலியுகத்தில் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நிறைய பேர், நிறைய கவிகள் பாடி துதித்திருக்கிறார்கள். சஷ்டி கவச்சம் போன்றவைகளெல்லாம் இருக்கிறது. அதில் குறிப்பாக உருவாய் வருவாய் வருவாய் அந்த ஒரே ஒரு பால், அதை மட்டும் கூட நாம் ஜெபித்து வரலாம். ஆக நிறைய ஸ்லோகங்கள் பெரியதாகவும் சிறியதாகவும் சுலபமாகவும் உள்ளன. அல்லது என்றால் அந்தந்த தெய்வங்களின் நாமங்களை மட்டும் உரியவர்களிடத்திலே உபதேசம் பெற்று ஒரு 10 எழுத்துக்கள் அல்லது 15 எழுத்துக்கள், அதாவது அஷ்டாட்சரி, பஞ்சாட்சரி, பஞ்சதசாட்சரி, சோழசாட்சரி போன்ற மந்திரங்களை எல்லாம் ஒருவரிடத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டு அதை மட்டும் நாம் ஜெபித்து வந்தாலும் போதும். ஆக இறைவனை வழிபடுவதற்கு ஏதாவது ஒரு சுலபமான வழியை, நமக்கு முடிந்த வழியை ஏற்படுத்தி கொண்டு நாம் இறைவனை நித்தியம் மனதிலே போற்றி புகழ்ந்து கொண்டு நமது காலங்களில் போக போக ஆன்மீக பலத்தை கூட்டிக் கொண்டு அதன் மூலம் இந்த உலக விஷயங்களிலிருந்து விலகிக்கொள்ள பயிற்சி எடுத்து பகவானை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கமாகும். எல்லோரும் இதை பின்பற்றி இறைவனை நாம் அனுசரித்து
நல்வழி பெறுவோமாக. நாராயண நாராயண நாராயண.